Next question. A round steel rod supported in a recess is surrounded by a coaxial brass tube shown in figure. Okay, நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல ரெண்டு எலமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு எலமெண்ட் இஸ் தி ஸ்டீல் ராட். திஸ் இஸ் தி ஸ்டீல் ராட். இதான் ஸ்டீல் ராட். இதோட டயாமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஸ்டீல் ராட். ஓகே, ராட் கேஸ் எக்ஸ்டர்னல், ராட் கேஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க 36 mm அப்படிங்கிறது. அதனால நம்ம ஏரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பை 4 d 36 ஸ்கொயர் is equal to 1017.36 mm square. ஓகே, ரெண்டாவது எலமெண்ட் வந்து brass tube. ரெண்டாவது எலமெண்ட் brass tube. brass tubeல என்னென்ன டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, this is the brass tube. ஓகே, இதான் brass tube. இதுதான் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. ஓகே, கோஆக்சியல் brass tube. ஸ்டீல் வந்து இருக்கு, அதை சுத்தி நம்மளுக்கு brass tube இருக்கு. போன ப்ராப்ளம் மாதிரி தான். இதுக்கு இன்டர்னல் டயாமீட்டர் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 50 mm and external diameter is 60 mm. Internal diameter is 50 mm, external diameter is 60 mm. So நம்ம thickness ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். internal minus external, external minus internal divided by 2. So 60 minus 50 divided by 2 is 5 mm. Okay, அது போக ஏரியா is pi by 4 d naught square minus di square. ஏற்கனவே கால்குலேட் பண்ண மாதிரி தான். 60 square minus 50 square. Okay, 60 square minus 50 square into pi by 4 is equal to brass tube ஓட ஏரியா எவ்வளவு வருதுன்னா 863.5 mm square. ஓகே, இதுதான் வந்து ஸ்டீல் அண்ட் brass tube ஓட ஸ்பெக். ஓகே, அவங்க கொடுத்தது. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இந்த கொஸ்டின்ல வந்து என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னா, இஸ் சப்போர்ட்டட் இன் எ ஸ்டீல் ராட் சப்போர்ட்டட் இன் எ ரீசஸ். ஓகே, இந்த டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டீல் ராட் வந்து எதுல சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேப்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. brass tube ஓட லென்த் 300னா சம் கேப் வந்து ஸ்டீல் ராடுக்கு இருக்கு. அதாவது 100 mm ரீசஸ்ல அதை சப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். The level of the upper end of the rod is 0.08 mm below the tip. Okay, அதாவது upper end of the rod. This is the upper end of the rod. Rodனா steel rod. So it is the tube surface ஓட upper end. So இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் வந்து 0.08 mm அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம லோடு அப்ளை பண்றோம் அப்படின்னா, இனிஷியலா it is the rigid plate. ஓகே, அதை சொல்லியிருப்பாங்க. rigid plate. The question is very important. இது வந்து rigid plate. ஓகே, இப்ப இந்த பிளேட்ல நம்ம லோடு வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா பிளேட் டிஃபார்ம் ஆகாது. இந்த லோடு வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா வந்து brass tube தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். brass tube அண்ட் ஸ்டீல் ராட்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இனிஷியலா நம்ம அப்ளை பண்ற லோடு அதாவது 0.08 mm கேப் டிஃப்ளெக்ஷன் வரைக்கும் brass tubeல தான் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், ஸ்டீல் ராட்ல இருக்காது. அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வேறையா இருக்கும். அதாவது 0.08 mm டிஃப்ளெக்ஷன் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வேறையா இருக்கும். 0.08க்கு அடுத்து ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வேறையா இருக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷனும் நம்ம பிரிச்சுக்கிறோம், இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஓகே, அந்த மாதிரி எடுத்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, டிட்டர்மைன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the maximum permissible axial load which can be applied to a rigid plate resting on the top of the tube. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it is the rigid plate. That is very very important. rigidனா no deformation, plateல no deformation. ஓகே, அந்த பிளேட்ல தான் நம்ம வந்து லோடு அப்ளை பண்றோம். ஓகே, இந்த லோடு மேக்சிமம் பெர்மிசிபிள் லோடு வந்து என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. மேக்சிமம் பெர்மிசிபிள்னா என்ன? பெர்மிசிபிள் இஸ் தி லிமிட்டிங் வேல்யூ. இதை தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பா மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கறதா நம்மளுக்கு வந்து கான்செப்ட். ஸோ அந்த லோடு எவ்வளவு அப்படிங்கறதா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. அது போக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, the permissible values of compressive stresses are 105 bar steels and 75 megapascal for brass tube அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, it is the maximum permissible axial load. ஓகே, ஆக்சுவல் லோடு வந்து என்ன அப்படிங்கிறது. அது போக நம்மளுக்கு ரெண்டு பெர்மிசிபிள் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்மிசிபிள் லிமிட் ஃபார் ஸ்டீல் இஸ் 105 megapascal
and permissible limit for brass tube is 75 megapascal. ஓகே 75 மெகாபாஸ்கலுக்கு மேல பிராஸ் டியூப்ல வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆயிரும். 105 மெகாபாஸ்கலுக்கு மேல ஸ்டீல் ராட்ல வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஸ்டீல் ராட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கறதா நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே இப்போ இதுல ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, என்னன்னா டோட்டல் சிஸ்டம்ங்கிறது ரெண்டுமே கம்பைன். சப்போஸ் ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகி பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகாம இருந்தா கூட சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் ஏ ஃபெயிலியர். அதே மாதிரி பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகி ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகாம இருந்தா கூட சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் ஏ ஃபெயிலியர் கண்டிஷன். ஓகே அப்ப டோட்டல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு லோடு வந்து அப்ளை பண்ணணும், இதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே சரி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின் ரெண்டா டிவைட் பண்ணணும், ரெண்டு கண்டிஷனா. the first condition is it is the initial condition that is up to 0.08 mm deflection. okay up to 0.08 mm deflection. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சர்வேஷன்ல steel rod does not carrying any stresses. okay ஸோ ஸ்டீல் ராட்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா 0 மெகாபாஸ்கல். ஓகே பிராஸ் டியூப்ல மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும், அது எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 0.08 mm. ஸோ 0.08 mm டிஃப்ளெக்ஷன். ஓகே சரி ஓகே நம்மளுக்கு தெரியும் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எல் பை இ. ஓகே ஒன்லி பிராஸ் டியூப், ஸோ பிராஸ் டியூப் இஸ் த பிராஸ் டியூப். okay 0.08 mm deflection. what is the stress development for the brass tube? so lb is the brass tube length 300 mm. okay மேலேயே நம்ம பார்த்தோம் இது வந்து 300, இது 300 plus 100. okay divided by young's modulus of the brass tube. young's modulus of the brass tube உங்களுக்கு வந்து அதுவும் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, உங்களுக்கு இங்க இருக்கு. take young's modulus of the steel is 205 gigapascal and brass tube is 105 gigapascal. ஓகே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜிகாபாஸ்கல் 105 into 10 power 3. ஓகே ஸோ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு போகும் 0.08 into 105 into 10 power 3 divided by 300. ஓகே பிராஸ் டியூப்ல இனிஷியலா டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ், சாரி இட் இஸ் த இனிஷியல் கண்டிஷன். ஓகே தட் இஸ் பிரைமரி கண்டிஷன். ஓகே 0.08 into 105,000 divided by 300, that is 28 megapascal. the initial stress development is 28 megapascal. இனிஷியல்ங்கிறத விட 0.08 mm டிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் பிராஸ் டியூப்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 28 மெகாபாஸ்கல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதோட பெர்மிசிபிள் லிமிட்ங்கிறது வந்து 75 மெகாபாஸ்கல். ஸோ இட் இஸ் லெசர் than the permissible limit. ஸோ பிராஸ் டியூப் is safe condition. so system is safe condition. okay system is safe condition. okay அப்ப ஃபெயிலியர் ஆகல, அப்ப அதுக்கு அடுத்து நம்மளுக்கு லோடு வந்து அப்ளை பண்றதுங்கிறது வந்து நடக்கும். ஓகே அப்ப இது வரைக்கும் எவ்வளவு லோடு இனிஷியலா நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா the load applied for the up to 0.08 எவ்வளவு அப்படின்னா the load is stress into area. okay so 28 into brass tube area 863.5. okay 863.5 178 Newton. okay that is the initial load is 24.18 kilonewton. இது வந்து up to 0.08 mm deflection. இது வரைக்கும் நம்ம இவ்வளவு லோடு கொடுத்தாதான் இந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே இந்த டிஃப்ளெக்ஷனுக்கு அடுத்து நம்மளுக்கு செகண்டரி கண்டிஷன், இட் இஸ் நாட் எ ஃபைனல் கண்டிஷன், இட் இஸ் செகண்டரி கண்டிஷன். இட் இஸ் ஆஃப்டர் 0.08 mm டிஃப்ளெக்ஷன். ஓகே செகண்டரி கண்டிஷன். secondary condition is after 0.08 mm deflection. okay இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா
இந்த ரிஜிட் பிளேட் வந்து நம்மளுக்கு ஸ்டீல் ராடோட சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு சிஸ்டம் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இதான் வந்து ரிஜிட் பிளேட். ஸோ ஸ்டீல் ராட் எப்படி இருக்கும், பிராஸ் டியூப் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பிராஸ் டியூபோட இது இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ற லோடு கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆகும், பிராஸ் டியூபுக்கும் ஸ்டீல் ராடுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு பிராஸ் டியூப்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அந்த 28 மெகாபாஸ்கல் இல்லை, ஏன்னா சம் லோடு வந்து கேரிங் பை தி ஸ்டீல் ராட். ஓகே, அப்ப பிராஸ் டியூப்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்டீல் ராட்லயும் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் த கன்சிடர் அஸ் எ செகண்டரி கண்டிஷன். ஓகே ஓகே, ரொம்ப முக்கியம். இது வந்து செகண்டரி கண்டிஷன். இதுல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 0.08க்கு அடுத்து, ஓகே, அதுக்கு அடுத்து டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து சிக்மா பி டெல்லுங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ what is the condition அப்படின்னா, the total secondary load is divided into secondary load is divided into the steel rod and brass tube. ஓகே, ரெண்டுக்கும் தான் நம்மளுக்கு லோடு டிவைட் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ல தான் வந்து இன்புட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷனா எடுக்க வேண்டாம், இதை ஸ்ட்ரெஸ்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸோ ஸ்டீல் ராட் இன்ட்டு ஸ்டீல் ஏரியா, அதே மாதிரி பிராஸ் டியூப் இன்ட்டு பிராஸ் டியூபோட ஏரியா. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் a செகண்டரி கண்டிஷன், இட் இஸ் நாட் a பிரைமரி கண்டிஷன். பிரைமரியில ஸ்டீல் ராட்ல ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் கிடையாது, அதனால செகண்டரியில வந்து 0, பிரைமரியில 0, அதனால இதை வந்து டைரக்டா சிக்மா எஸ்சி ஏஎஸ்ன்னு எடுத்துடலாம். ஆனா இந்த இடத்துல இட் இஸ் த செகண்டரி கண்டிஷன். ஸோ இட் இஸ் செகண்டரி கண்டிஷன் மீன்ஸ் ஆஃப்டர் 0.08. ஓகே, இட் இஸ் நாட் a ஃபைனல் ஸ்ட்ரெஸ். இதுல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து not a final stress, it is the secondary stress. okay, அதான் very very important. okay, இந்த இடத்துல இதான் வந்து நம்மளுக்கு first equation. okay, இதான் first equation. இப்போ நம்ம ஏற்கனவே எத்தனை unknown இருக்கு அப்படின்னா வந்து secondary load, this is the unknown. okay, இது ஒரு unknown. அதுக்கு அடுத்து sigma s is unknown, sigma b is unknown. okay, அப்போ 3 unknown. secondary load is unknown, sigma s unknown, sigma b del is unknown. ஓகே, 3 அன்னோன் இருக்கு, ஆனா நமக்கு ஈக்குவேஷன் ஒன்லி ஒன்னு தான் இருக்கு. ஸோ அடிஷனல் ஈக்குவேஷன் ரெக்வயர்ட். ஓகே, அடிஷனல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரெயின் கம்பேட்டபிலிட்டி கான்செப்ட். தட் இஸ் இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து மூணுமே ஒரே சர்ஃபேஸா தான் இருக்கு. ஸோ டிஃப்ளெக்ஷன் இஸ் சேம். இப்போ பிளேட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது அப்படின்னா ஸ்டீல் ராட்ல எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அதே டிஃப்ளெக்ஷன் தான் பிராஸ் டியூப்லயும் நம்மளுக்கு ஆயிருக்கும். ஓகே, ஸோ கன்செப்சுவல் ஈக்குவேஷன் is strain compatibility equation. So deflection in the steel rod is equal to deflection in the brass tube. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னா, இது டோட்டல் டிஃப்ளெக்ஷன் கிடையாது, செகண்டரி கண்டிஷன்ல உள்ள டிஃப்ளெக்ஷன். ஸோ இட் இஸ் தி செகண்டரி கண்டிஷன். ஓகே, இதுவும் செகண்டரி கண்டிஷன். ஸ்டீல்ல நோ ஸ்ட்ரெஸ் டெவலப்டு ஃபார் பிரைமரி கண்டிஷன், ஸோ அதை நம்ம எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ சிக்மா எஸ் எல்எஸ் டிவைடட் பை ES is equal to sigma B for secondary int LB divided by AB. Okay, it is the condition. So sigma S is equal to sigma B into del. Okay, அதுக்கு LB divided by LS. Next ES divided by EB. Okay, இப்போ length is very very important. ஸோ இந்த இடத்துல வந்து பிளேட் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ பிராஸ் டியூபோட லென்த் 300 கிடையாது, டோட்டல் இங்க வரைக்கும் தான் 300. ஸோ பிளேட் இப்போ இங்க இருக்கு. ஸோ 300 minus 0.08. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் த பிராஸ் டியூப் இஸ் 300 minus 0.08. ஸோ 299.92 mm. ஓகே, சேம் ஸ்டீல் ராடோட லென்த் அப்படிங்கிறது வந்து பிராஸ் டியூபோட லென்த் பிளஸ் 100. ஓகே, அப்ப 399.92 mm. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு லென்த். ஸோ யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் த ஸ்டீல் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ சிக்மா பி டெல் இஸ் ஈக்குவல் டு எல்பி. எல்பி மீன்ஸ் நம்மளுக்கு 299.92. இது நம்மளுக்கு இவ்வளவு அக்யூரேட்டா தான் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா அது கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா 300 கம்பேர் பண்ணல 0.08ங்கிறது வந்து வெரி வெரி மினிமம் வேல்யூ, நெக்லிஜிபிள் வேல்யூ. ஸோ நம்ம வந்து அதை
300 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இந்த 400 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அக்யூரேட்டா சப்ஸ்டிட் பண்ணணுங்கிறதுக்காக இதை நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, Young's modulus of the steel is 205 gigapascal, so 10 power 3. It is the 105 gigapascal, it is 10 power 3. Okay, so sigma s is equal to 299.92 divided by 399.92, that is 0.749. Sigma p del is 0.749. 300 divided by 400 0.75. So third digitல தான் நமக்கு deviation இருக்கு. Okay, அடுத்து 205 divided by 105, that is 1.95. 1.95. Okay, so இதோட equation sigma s equal to 0.749 into 1.952, that is 1.46. 1.462 sigma p del. Okay, it is the relationship between the sigma s and sigma p. Okay, it is the considered as a second equation. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 unknown, only 2 equation தான் நம்மள்ட்ட வந்து இருக்கு. அப்ப one more equation we required. Okay, இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான இது என்ன கான்செப்ட் ரிலேட்டடா இது வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றது நார்மலா லோடு கிடையாது. ஓகே, இப்ப சும்மா ஃபைண்ட் அவுட் தி லோடு ஃபார் தி பிராஸ் டியூப், எவ்வளவு வந்து பிராஸ் டியூப்ல லோடு, நம்ம வந்து பிராஸ் டியூப் லோடு வந்து எவ்வளவு அப்ளை ஆயிருக்கு இந்த டிஃப்ளெக்ஷன் வர அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்கல. மேக்சிமம் பெர்மிசிபிள் லோடு. ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, எவ்வளவு இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு எவ்வளவு லோடு தேவை, எந்த லோடு வரைக்கும் இது தாங்கும், இந்த லோடு மீறி போச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, அது என்ன லோடு அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இது 2 கேஸ் ஸ்டடியில இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். கிளியரா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 2 கேஸ் ஸ்டடி இருக்கு. என்ன அப்படின்னா, பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகாம இருந்தா கூட சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் ஏ ஃபெயிலியர். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகி பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகாம இருந்தா கூட சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் ஏ ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் கண்டிஷன் இஸ் தி, இப்ப பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகும். பிராஸ் டியூப்ல எப்ப ஃபெயிலியர் ஆகும், பிராஸ் டியூப்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் exceeds 75 மெகாபாஸ்கல். 75 மெகாபாஸ்கலை விட அதிகமாயிருச்சு அப்படின்னா பிராஸ் டியூப் வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிரும். இந்த இடத்துல வந்து ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகுதா ஆகலையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சோ இப்படி இது ஃபெயிலியர் ஆகாம இருந்தாலும் சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் எ ஃபெயிலியர், இது ஃபெயிலியர் ஆனாலும் சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் எ ஃபெயிலியர். சோ இட் இஸ் த ஃபெயிலியர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்ப ஸ்டீல் ராட் இதுல ரொம்ப முக்கியம் பிராஸ் டியூபோட ஃபைனல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இதுல மேல வந்து ஃபைனல், இதுல நம்ம 10 எடுத்தது செகண்டரி கண்டிஷன், அதாவது ஆஃப்டர் 0.08 டோட்டல் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்டே வந்து 75 மெகாபாஸ்கலை விட அதிகமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ சிக்மா பி டெல் அப்படிங்கிறது வந்து சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா ஐ இனிஷியல் கண்டிஷன். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்ட்ரெஸ் 75 விட அதிகமாச்சுன்னா சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் எ ஃபெயிலியர். இனிஷியல் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது 28. ஸோ 75 மைனஸ் 28 அப்ப 47 மெகாபாஸ்கல். ஸோ செகண்டரி ஸ்ட்ரெஸ்ல 47 மெகாபாஸ்கல் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருந்தா கூட சிஸ்டம் இஸ் கன்சிடர் அஸ் எ ஃபெயிலியர். ஓகே, அப்ப டெல் பி டெல் சாரி, இப்ப இந்த இடத்துல ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகுமானா ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 462 into brass tube. Okay, 1.460 into 47, that is 68.71 megapascal. That is lesser than the permissible limit. ஏன்னா இதோட permissible limit நம்மளுக்கு 105 மெகாபாஸ்கல். ஸோ இந்த இடத்துல ஸ்டீல் ராட் ஃபெயிலியர்ல ஒன்லி பிராஸ் டியூப் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்படியும் சிஸ்டம் வந்து கன்சிடர் அஸ் எ ஃபெயிலியர் கண்டிஷன். ஓகே, அப்ப இதுவும் நம்மளுக்கு இதான் ஸ்டீல் ராடோட ஸ்ட்ரெஸ், இதான் வந்து நம்மளுக்கு பிராஸ் டியூபோட ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்ப இந்த இடத்துல எவ்வளவு லோடு, சரி செகண்டரி லோடு தேவைப்படும் அப்படின்னா, this is secondary load.
ஸோ செகண்டரி லோடு எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீல் ராடோட ஸ்ட்ரெஸ் த சப்டியூட் சாரி இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்டியூட் இன் செகண்ட் ஃபர்ஸ்ட் சப்டியூட் sigma s and sigma p tell in first equation. Okay, first equation is sigma p tell into ab. Okay, so sigma s ங்கிறது வந்து 70 sorry sigma s is 68 point 68.71, area 1071.36 plus sigma p tell 47 into area of the brass tube 863.5. Okay, total value is 68.71 into 1071.36. Okay, 73617.4 plus 47 into 863.5, that is 4584.5. Okay, so secondary load is 73617.4 plus 4584.5. இது ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணோம்னா 114201.9 நியூட்டன் இதான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. So it is equal to, that is secondary equation is equal to 114.2 kilonewton. Okay, it is a very important equation. Okay, 1 point sorry 4647. ஓகே, இது ஆன்சர் கரெக்ட் தான் நம்மளுக்கு. இப்போ இதான் வந்து செகண்டரி லோட். ஓகே, நம்மளுக்கு கேஸ் 1ல இப்போ கேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, கேஸ் 2 இஸ் ஸ்டீல் ராட் எக்ஸிஸ் தி ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸ்டீல் ராட் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. எக்ஸிஸ் த ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் நம்மளுக்கு 105 மெகாபாஸ்கல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டீல் ராட்ல ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் 105 மெகாபாஸ்கல் அப்படின்னா இது நம்மளுக்கு தெரியும் 461 416 462 460 into sigma p tel. So sigma p tel is equal to steel rod or stress value 105 divided by 1.462. Okay, அப்போ 105 divided by 1.462, that is 71.819, that is megapascal. Okay, it is the second, it is the secondary condition. So final stress developed in the brass tube அப்படிங்கிறது secondary condition plus initial condition. Initial condition is 28, so 71 plus 28, it is 99. Okay, 99.8. It is exceeds the 75 megapascal. So steel rodல 105 மெகாபாஸ்கல் ரீச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பிராஸ் டியூப்ல வந்து நம்மளுக்கு 75 விட அதிகமாயிடும். ஓகே, அப்ப கண்டிப்பா ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே பிராஸ் டியூப் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஃபெயிலியர் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகி பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகாம இருக்கிற கண்டிஷன்ங்கிறது வந்து நாட் பாசிபிள். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது பிராஸ் டியூப். அப்ப கண்டிப்பா வந்து இதுல ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது வந்து பிராஸ் டியூப். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் கரெக்ட். ரெண்டாவது கேஸ் ஸ்டடி நோ நீட். ஏன்னா பிராஸ் டியூப் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகுது. ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆனா அதுக்கு முன்னாடியே பிராஸ் டியூப் வந்து ஃபெயிலியர் ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பிராஸ் டியூப்ல ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப்டு இல்லை அப்படின்னா நம்ம செகண்டரி லோடு கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு செகண்டரி லோடையும் கம்பேர் பண்ணி எது மினிமமா இருக்கோ அந்த லோட நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம லோடு வந்து என்னன்னா மேக்சிமம் பெர்மிசிபிள் லோடு. ஓகே, மேக்சிமம் பெர்மிசிபிள் லோடு. இப்ப நம்ம ரெண்டு கேஸ் இருக்கு, இதுல எந்த லோட எடுக்கணும் அப்படின்னா மேக்சிமம் எடுக்கக்கூடாது. ஏன்னா எது ஃபெயிலியர் ஆகும். இப்ப இதுல சப்போஸ் இப்ப எனக்கு செகண்டரி கேஸ்ல வந்து எனக்கு ஸ்டீல் பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகல, ஆனா சப்போஸ் செகண்டரி லோடோட வேல்யூ வந்து 120, அதாவது கிரேட்டர் தன் 114 விட அதிகமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம லோடுன்னு எடுக்கிறோம்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா 114லயே ஃபெயிலியர் ஆகுது. அப்ப அந்த லோடு ஃபெயிலியர் லோடு கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் லோடு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருந்தது அப்படின்னா ரெண்டு கேஸையும் கண்டுபிடிச்சு
எது மினிமம் லோடோ அதுதான் வந்து நம்மளுக்கு லோடு. ஓகே, அப்ப ஆன்சர் இஸ் டோட்டல் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லோட். Maximum permissible load, yes, it is the primary load and the secondary load. Okay, secondary load. Primary load is 40 something, 24.18. Primary load is 24.18. Secondary load 114.2. Okay, 24.18 plus 114.2, that is 138.38 kilonewton. It is the answer. It is the answer of first question. Okay, first question oda answer இது. Okay, இப்போ நம்மளுக்கு second question பார்க்கலாம். The amount by which the tube is shortened by if compressive stresses in the steel and the brass are same. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொஸ்டினை கிளியரா கவனிங்க. The amount by which the tube is shortened. ஓகே, டியூப் வந்து எவ்வளவு ஷார்டன் ஆகுது, எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நமக்கு மீனிங்கே கிடையாது. ஒரு கண்டிஷன் கொடுத்தாதான். இப்ப எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது, டியூப் எவ்வளவு வேணாலும் டிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல இந்த கண்டிஷன்ல உடையிற வரைக்கும் எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது, இல்ல இந்த ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ற வரைக்கும் எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு மீனிங் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, if the compressive stresses developed in the steel and the brass tube is same. ஓகே, அப்ப ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் சேமா இருக்கையில brass tube ஓட ஷார்டன், அதாவது brass tube ஓட டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத ரெண்டாவது கொஸ்டின். ஓகே, that is the second question is brass tube shortened. ஓகேவா, எவ்வளவு அப்படின்னா if the condition is the brass tube stress development is equal to steel develop our stress. ஓகே, அவங்களே கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் ஃபைனல் ஸ்ட்ரெஸ்ஸா செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸா. செகண்டரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டினுக்காக எடுக்கிறது. ஒரு டியூப்ல இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படி டெவலப் ஆகுறது கிடையாது. ஒரு டியூப்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் சேம், பட் நம்ம கண்டிஷன் வைஸ் நம்ம டிஃபரெண்டா எடுத்திருக்கோம். ஓகேவா, அதனால செகண்டரி ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு நம்ம எடுத்துக்கிறோம். இதுல ஜெனரலைஸ்டா கொஸ்டின்ல ஸ்ட்ரெஸ்ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃபைனல் ஸ்ட்ரெஸ். ஓகே, சோ ஃபைனல் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் தி brass tube is equal to steel rod அப்படின்னா brass tube எவ்வளவு ஷார்டன் ஆயிருக்கு. அதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின். அவங்க கொடுத்த கண்டிஷனையே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஓகே, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, நம்மளுக்கு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். ஸோ இட் இஸ் த தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம அப்சர்வ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஒன்று என்னன்னா டிஃப்ளெக்ஷன். எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இப்போ நல்லா நோட் பண்ணீங்கன்னா brass tube டிஃப்ளெக்ட் ஆகிறத விட ஸ்டீல் ராட் வந்து 0.08 mm வந்து கம்மியாக தான் டிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் brass tube ஓட சர்ஃபேஸ் வந்து 0.018 mm அபோவ் இருக்கு. ஓகே, அது டிஃப்ளெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா, அப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த இடத்துல so deflection in the brass tube is equal to steel rod ஓட deflection plus 0.08 அதிகமா டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது நம்மளுக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இதுல நம்ம வந்து சிக்மா பி ஸோ ரெண்டுமே சேம் தான். சிக்மா இன்ட்டு எல்பி இன்ட்டு இபி. ஸோ இதுவும் சேம் சிக்மா தான். சிக்மா இன்ட்டு எல்எஸ் டிவைடட் பை இஎஸ் பிளஸ் 0.08. ஓகே, இப்ப இந்த இடத்துல ஏன்னா brass tube-ஓட டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேக்குறாங்கன்னா சிக்மா பி எல்பி டோட்டல், இது டோட்டல் ஸ்ட்ரெஸ் ஃபைனல் ஸ்ட்ரெஸ். ஓகே, டோட்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். இது எல்எஸ் அப்படின்னா சிக்மா எஸ் எல்எஸ் டிவைடட் பை இஎஸ். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ். ஸோ அதை சிக்மான்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல சிக்மா சாரி இதை வேல்யூவை வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். லென்த் ஆஃப் த brass அப்படிங்கிறது brass tube-ங்கிறது 300. இதோட யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து 105,000.
அதே மாதிரி ஸ்டீல் ராடோட லென்த் அப்படிங்கிறது 400 அப்ராக்சிமேட்லாம் எடுத்துக்கலாம், இல்லை அக்யூரேட்டா எடுக்கணும் அப்படின்னா அது 300 மைனஸ் 0.08 பிளஸ் 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். ஓகே, 205,000 பிளஸ் 0.08. ஓகே, இதை நம்ம ஷார்ட் பண்ணோம்னா 300 டிவைடட் பை 105,000 0.000028 6. Okay, equal to 400 divided by 205,000. That is 0.00195. Okay, இது சிக்மா வரும். சாரி, இந்த இடத்துலயும் சிக்மா வரும். பிளஸ் 0.08. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 0.00286. that is 9.087 into 10 power minus 4. Sigma is equal to 0.08. Okay, அப்ப sigma is equal to 0.08. That is 88 megapascal. Approximately 88 megapascal. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இது பிராஸ் டியூப்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டீல்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ். பிராஸ் டியூப்ல 88 மெகாபாஸ்கல், பிராஸ் டியூபோட பெர்மிசிபிள் லிமிட் வந்து என்ன அப்படின்னா வந்து 75. இதை விட இது அதிகமா இருக்கு. ஸோ 75 மெகாபாஸ்கலை விட அதிகமா இருக்கு. ஸோ பிராஸ் டியூப் கண்டிப்பா இந்த கண்டிஷன்ல வந்து பிராஸ் டியூப் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஸ்டீல் ராடு வந்து நாட் ஃபெயிலியர். ஏன்னா ஸ்டீல் ராடோட ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து 105. இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எது ஃபெயிலியர் ஆகும், பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகுமா இல்ல ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கேட்கறாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகும். ஓகே, அப்ப நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து என்னன்னா எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் இன் திஸ் பிராஸ் டியூப். ஸோ பிராஸ் டியூப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி எஃப் இன்டு எல்பி டிவைடட் பை எல்பி. ஓகே, சிக்மா பி 88 into LB is 300 divided by EB is 105,000. Okay, 88 into 300 divided by 105,000, that is 0.25. Yeah. Okay, the deflection developed in the brass tube is 0.25 mm. Steel rod எவ்வளவு இருக்கும்? ஸ்டீல் ராட்ல இதை விட 0.08 mm கம்மியா இருக்கும். ஓகே, 0.25 minus 0.08, that is 0.17. ஓகே ஏமா, இதான் வந்து ஸ்டீல் ராட். நீங்க கண்டுபிடிச்சு பார்த்தாலும் தெரியும். ஸ்டீல் ராட்ல டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் சிக்மா எல்எஸ் into ES. So sigma is 88, LS is 400 divided by ES is 205,000. இது போட்டாலும் 88 into 400 divided by 205,000, that is 0.17. ஓகே, 0.17 எப்படி வேணாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் தி ஆன்சர். ஓ பிராஸ் டியூப் இதான் வந்து ஆன்சர். ஓகே, நம்மளுக்கு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கன்செப்சுவல் வைஸ் கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னா கான்செப்டை தனியா எடுத்துக்க தெரியணும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா டீல் பண்ணது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், ரெண்டு கேஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். ரெண்டு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 0.08 mm உங்களுக்கு வந்து டிவியேஷன், அதாவது கேப் இருக்கு. எதுக்குன்னா ஸ்டீல் ராடோட அப்பர் சர்ஃபேஸ்க்கும் பிராஸ் டியூபோட அப்பர் சர்ஃபேஸும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன்ல ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வேற, அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வேற. ஸோ ரெண்டு கண்டிஷனா நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டு கேசஸ் என்னன்னா ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகி காப்பர் டியூப் பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகாம இருந்தாலும் சிஸ்டம் இஸ் அண்டர் த ஃபெயிலியர் கண்டிஷன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிராஸ் டியூப் ஃபெயிலியர் ஆகி ஸ்டீல் ராட் ஃபெயிலியர் ஆகாம இருந்தாலும் சிஸ்டம் கன்சிடர் அஸ் எ ஃபெயிலியர் கண்டிஷன். ஓகே, தேங்க்யூ.